ரமதான் ஸ்பெஷல் ஆந்திரா ஸ்டைல் பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி. இதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 3 பே லீஃப், 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 2 மண்டை புதினா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லி எலும்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மட்டன் ஒரு 100லேருந்து 150 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இது 4லேருந்து 5 பேருக்கான நோம்பு கஞ்சி. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் நான் பொடிசாக அரைச்சிருக்கேன். மிக்சியில் ஒரு 3 பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் பல்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நோம்பு கஞ்சி அளவு வந்து 4லேருந்து 5 பேர் வரைக்கும். இப்போது 6லேருந்து 7 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா அரைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு வரும்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குக்கர் விசில் போட்டுருங்க. ஒரு 8 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மாஷியாக வேகணும். தாட்ஸ் இட், நோம்பு கஞ்சி ரெடி. நல்லா சூப்பராக குழன்னு வெந்திருக்கு. இப்போ இது சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி ஈவினிங் இஃப்தார் டைமில் இந்த நோம்பு கஞ்சி வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா நோம்பு கஞ்சியும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு நோம்பு கஞ்சி மசாலா இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.